ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டிலேருந்து நான் தைக்கிறேன்க்கா, எனக்கு வந்து ப்ளவுஸ் தைச்சி நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் எனக்கு ப்ளவுஸ்லாம் வரதான் செய்யுது, என்னால் வந்து தைக்க முடியல, எனக்கு வந்து தைக்கணும்னு தோண மாட்டேக்கு அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதில் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே டெய்லி உங்களால் வந்து ப்ளவுஸ் வந்து தைக்க முடியும். அது என்னலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் இருக்க போது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்குமே ஒரு ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். நான் வந்து இன்னைக்கு எத்தனை ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 5 ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்து நான் காலையிலே 9 மணிக்கு மிஷினில் உட்காந்து ஒரு ப்ளவுஸ் தைச்சு எடுத்தாச்சு. மீதி 4 ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த 4ஐயுமே வந்து ஒரு 1 மணிக்கு உட்காந்து தைக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் மிஷினில் உட்காரல அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுத்து தைக்க ஆரம்பிங்க. ஏன்னா இன்றைக்கி மாதத்தோட நாள். இன்றைக்கி வந்து நான் ஒரு வருமானம் இவ்வளோ ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்ட் தாட்டில் கொண்டு வாங்க. அப்போனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து தைக்க தோணும். வீட்டில இருந்து தைக்கிறவங்க எல்லாருமே வந்து யோசிக்கிறது என்ன அப்படின்னா, நான் தையல் தொழிலை வந்து தொழிலா எடுத்தேன் அப்படின்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் மிஷினில் உட்காரணும், அது வந்து எனக்கு கஷ்டமா இருக்குக்கா அப்படின்னு நினைக்கிறீங்க. நம்ம வந்து ஸ்மார்ட்டாக வேலை பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த தொழிலில் வந்து நீங்கள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நீங்கள் வந்து கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. நம்ம எப்படி வந்து சமையல் பண்ணும்போது முந்தின நாளே இன்னைக்கு இந்த சாப்பாடு செய்யணும், இது வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறோமோ, அதே மாதிரி இன்னைக்கு நான் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தான் பிளான் பண்ணி எடுத்துக்கணும். என்னன்னா நம்ம வந்து இப்போ 4 ப்ளவுஸ் நம்ம தைக்க கொடுத்துருக்காங்க. அந்த 4 ப்ளவுஸ் நாளைக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னா முந்தின நாளே அதுக்கு நான் ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். காலையிலே எந்திரிச்சு உட்காந்து நம்ம கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு தைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ நான் வந்து 10 மணிக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் கட் பண்ண உட்காடுறீங்க அப்படின்னா 12 மணி ஆயிரும் கட் பண்ணி முடிக்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கொஞ்ச நேரம் நம்ம ஃபோன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டு கடைசியில் 2 மணி ஆயிரும். அப்புறம் 2 மணி நேரம் தான் இருக்கும், அதில் வந்து தைக்க முடியாது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நைட்டே வந்து ப்ரிப்ரேஷனாக கட் பண்ணி எல்லாமே வச்சுட்டு படுத்துட்டீங்க அப்படின்னா வீட்டு வேலையை முடிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் உட்காந்தா போதும், உங்களால் 2 ப்ளவுஸ் தாராளமாக தைக்கலாம். நான் சொல்கிறது வந்து புதுசாக தைக்கிறவங்களுக்கு 2 மணி நேரம். இதே நீங்கள் ரொம்ப நாளாக தைச்சிட்டு இருக்கீங்க, நான் அரை மணி நேரத்தில் தைச்சிருவேங்க்கா அப்படின்னு சொல்கிறவங்கலாம் மினிமம் வந்து அந்த 2 மணி நேரத்தில் 4 ப்ளவுஸ் கிட்ட தைக்க முடியும். நம்ம கையில் தான் இருக்குது நம்ம தைக்கிறது. ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து நான் ஒரு ப்ளவுஸ் தாங்க்கா தைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து தைக்க உட்காந்துட்டு வீட்டில் இருக்க வேலையும் பக்கத்தில் எந்திரிச்சு போய் பார்க்குறது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு உங்களுக்கு தோணவே தோணாது, சுறுசுறுப்பும் இருக்காது. ஏன் அப்படின்னா நம்ம எந்திரிச்சு போகும்போது அந்த வேலை வந்து முழுசாக முடியவும் செய்யாது, நம்ம பார்க்குற வீட்டு வேலையும் நமக்கு முடிஞ்சிருக்காது. அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் மிஷின் கிட்ட வந்து உட்காந்துட்டீங்க அப்படின்னா 1 ஹவருக்கு நான் எந்திரிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி உட்காந்து தைக்க ஆரம்பிங்க. அப்போனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் வரும். வீட்டிலேருந்து தைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முன்னாடிலாம் வந்து ப்ளவுஸ் வரமாட்டேக்கே அப்படின்னு கவலைப்படுவாங்க. இப்போ ப்ளவுஸ் வந்தாலும் தைக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப வந்து எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்குக்கா, என்னால் தைக்க முடியல அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து வர்றதுக்கு முன்னக்கூட்டி வந்து நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா ப்ளவுஸ் வந்தால் நம்ம தைக்கலாமே, நமக்கு வருமானம் கிடைக்குமே அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். ப்ளவுஸ் நிறைய வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா டெய்லி இந்த வேலையை தான் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசு தோணும். இன்னொன்று, கஸ்டமர் வந்து அமௌண்ட் கரெக்டாக கொடுக்க மாட்டாங்கக்கா, நான் தைக்கணும் தான் நினைக்கிறேன், ஒரு ப்ளவுஸை நம்ம தச்சு கொடுத்துட்டு அமௌண்ட் கொடுக்கல அப்படின்னா அடுத்த ப்ளவுஸ் எனக்கு தைக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் தான் அதை வந்து முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா எந்த ப்ளவுஸ் கொடுத்தா நம்ம வந்து அவங்க காசு தருவாங்க அப்படிங்கிறத. இன்னொன்று, ஒரு சிலருக்கு வந்து 1 மாதத்துக்கு ஒரு தடவை சம்பளம் வரும், ஒரு சிலருக்கு வந்து வார சம்பளமாக இருக்கும். அதனால் நீங்கள் வாங்குற கஸ்டமர் வந்து கரெக்டாக சொன்ன டைமில், அதாவது நீங்கள் இன்னைக்கு தச்சு கொடுங்கக்கா, நான் அடுத்த வாரம் சனிக்கிழமை தந்துடுவேன்னு சொன்னால் சனிக்கிழமை கொடுக்காங்களாங்கிறத முதல்ல செக் பண்ணிக்கோங்க. அவங்க அப்படி கொடுக்கல, நான் ஃபோன் பண்ணால் எடுக்கலை, இல்லை வந்து வீட்டுக்கு அலைய விடுறாங்கக்கா அப்படின்னா அந்த கஸ்டமர் அப்படி இனிமேல் வந்து அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்காதீங்க. நான் அந்த மாதிரி கஸ்டமர் நிறைய பேரை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம உழைக்கிறது வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து ஒரு வருமானம் கிடைக்கும், அதை வச்சு நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு தான் நம்ம வந்து பிளான் பண்ணுவோம். ஆனால் வந்து இப்படி கஸ்டமர் வந்து அமௌண்ட் கொடுக்கறதுக்கு நம்மளை வந்து அலைய விட்டாங்க அப்படின்னா நமக்கு இந்த தொழில் மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட் வந்து போயிடும். இன்னொன்று என்ன அப்படின்னா நம்மளை வந்து யாராவது ஒருத்தங்க வந்து ஒரு ப்ளவுஸ் தச்சு கொடுத்தேங்க இப்படி குறை சொல்லிட்டாங்க, இப்படி சொன்னதுக்கப்புறம் எனக்கு தைக்கவே ஓடல, ஒருவேளை நான் நல்ல டெய்லர் இல்லையோ அப்படின்னு யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க எல்லா கஸ்டமரும் வந்து உங்களை அப்படி சொல்கிறாங்களா அப்படிங்கிறத பாருங்கள். அப்படி இருந்துச்சு ஒரு இடத்துல வந்து எல்லா கஸ்டமரும் அந்த இடத்துல தப்பு இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா நம்ம திருத்திக்கணும். இல்லைக்கா, எனக்கு ஒரு சில கஸ்டமர்கிட்ட தான்
இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த கஸ்டமரை வேற யார்ட்டையா கொடுத்து தைக்க சொல்லுங்கள். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கரெக்ஷன் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதுக்கு மீறி அவங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா அவங்ககிட்ட வேற யார்ட்டையாவது தைச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு மனசுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, நான் இவங்ககிட்ட தைச்சாதான் எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அவங்கள வந்து நம்ம எப்படி தைச்சு கொடுத்தாலுமே வந்து ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது. அவங்க கிட்ட போராடுறத விட்டுட்டு உங்ககிட்ட தைச்சா நல்லா இருக்குன்னு சொல்றவங்க கிட்ட நீங்க தைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தொழில் மேல இன்ட்ரெஸ்ட் வரும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்போ உங்களை யாராவது திட்டிட்டாங்க அப்படின்னா உடனே உட்காந்து அழுறதோ இல்ல வந்து வீட்டுல இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்றதோ, என்னை இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றதோ வந்து தப்பு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா ஒரு தொழில்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கஷ்டமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும். நம்ம ரெண்டையுமே வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போகணும். நம்ம திட்டின உடனே நம்ம யார்ட்டையா சொன்னோம் அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டே சொன்னா கூட என்ன சொல்லுவாங்க, உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை, பெசாட்டு வீட்டில் இருக்க வேண்டியது, அண்ணன் தான் சம்பாதிக்காங்கல்ல அப்படிங்கிற மாதிரி நம்மளை பேசுவாங்களே தவிர, யாருமே வந்து இந்த தொழிலில் எந்த தொழில் போனாலும் இதெல்லாம் நடக்கும், நீ வந்து ட்ரை பண்ண அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதனால நீங்க வந்து நமக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து உடனே வந்து யார்ட்டையா சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறத பாருங்க. ஒரு சிலர் வந்து சின்ன விஷயத்தையே வந்து பெருசா பேசுவாங்க. ஒரு சிலர் வந்து பெரிய தப்பா இருக்கும். அதையே வந்து சாதாரணமா, அக்கா இந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்கு, நீங்க அடுத்த ப்ளவுஸ்ல மாத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஒருத்தர் மாதிரிதான் இன்னொருத்தங்க இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அதனால கஸ்டமர் ஹேண்டில் பண்ண கத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயம் வந்து உங்க மனசளவுல பாதிக்காது. நிறைய பேருக்கு வந்து யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நான் சங்கடப்படுவேங்க, எனக்கு அதெல்லாம் தாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றவங்களும் நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். ஒரு தொழில்னு வரும்போது எல்லா விஷயமுமே நம்ம வந்து கத்துக்கணும். இன்னொன்னு எல்லாத்தையுமே நம்மளால சரி பண்ண முடியுங்கிறத நீங்க நம்பணும். அப்பனா மட்டும்தான் உங்களால வந்து கண்டிப்பா வந்து இந்த தொழில வந்து ஸ்டாண்ட் பண்ணி நிக்க முடியும். அதே மாதிரி நீங்க ஒரு தொழில்னு எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா டெய்லி வந்து ஃபோக்கஸ்டா இருக்கணும். இன்னைக்கு வந்து நான் தைக்கிறேன், 2 நாள் தைக்கிறேன், இன்னொரு நாள் வந்து தைக்கிறேன், இப்படி இருக்கவே கூடாது. இப்படி இருந்தீங்கன்னாலும் உங்களால வந்து இந்த தொழிலை வந்து கரெக்டா வந்து ரன் பண்ண முடியாது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்படி நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம கஸ்டமர்ட்ட வந்து நம்ம லேட் ஆகும். அதாவது ஒரு பிளவுஸ் தைக்கிறதுக்கு இன்னைக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா, நம்ம நாளைக்கு கொடுத்தோம் அப்படின்னா, அவங்க கிட்ட நம்ம மேல இருக்க நம்பிக்கை வந்து போயிரும். நிறைய பேர் வந்து வீட்ல தைக்கிறவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, கடைசி நிமிஷத்துல அந்த பிளவுஸ் எடுத்திருப்பாங்க. வேற வழி இல்லாம கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே வந்து கடையில தான் கொடுத்து பழகியிருப்பாங்க. என்னன்னா கடையில வந்து முந்தின நாள் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த டெய்லருமே எடுக்க மாட்டாங்க ஷாப்ல. அப்போது வீட்டுல இருக்கவங்ககிட்ட தச்சு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு சஜஷன்ல தான் வருவாங்க. அப்படி வரும்போது அந்த ப்ளவுஸை நம்ம கரெக்டாக தச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த ப்ளவுஸ் நம்மகிட்ட கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நம்ம வந்து அந்த டைம்ல வந்து நோ சொன்னோம் அப்படின்னா நமக்கு தான் வந்து கஸ்டமர் வந்து போவாங்க. அவங்க வந்து அந்த மாதிரி கஸ்டமரை வந்து நீங்க அவாய்ட் பண்ண என்ன ஆகும்னா, அவங்க இன்னொருத்தங்கிட்ட கேட்கும்போது இந்த பொண்ணு அன்னைக்கே தைக்க மாட்டேன்னு சொல்லிட்டா, நீ வேற யார்ட்டையா ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால இந்த மாதிரி வந்து அவசரமா வர்ற ஆர்டரையுமே நீங்க வந்து இடையில தச்சு கொடுங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. நமக்கு வந்து அதுல வருமானம் தான். நம்ம யாருக்கும் வந்து ஃப்ரீயா தச்சு கொடுக்க போறது இல்லை. இன்னொன்னு என்ன அப்படின்னா, நமக்கு வந்து டைம் இருக்கு. நம்ம வந்து நம்ம நினைச்ச டைம்ல வந்து தச்சு கொடுக்க முடியும். இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் வந்து நான் வந்து தையல் தொழில் செஞ்சு இந்த வருமானத்துல வந்து நான் இந்த பொருள் வாங்கினேன்க்கா, இந்த பொருள் வந்து என் பொண்ணுக்கு வாங்கினேன், இல்லை என் வீட்டுக்கு வாங்கினேன், இல்லை எனக்கு இது வாங்கிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது மோட்டிவேட்டடா இருக்கும். என்னன்னா நிறைய பேர் வந்து சொல்றது என்ன அப்படின்னா, காலையில இருந்து நைட்டு வரைக்கும் உட்காந்து மிஷின்ல தைச்சாதான் நம்மளால வருமானம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது கிடையாது. என்ன அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் யோசிச்சோம் அப்படின்னா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் மிஷின்ல உட்கார்ற அளவுக்கு டைம் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா நீங்க தொழிலை வந்து பிசினஸா எடுத்து பண்ற அளவுக்கு உங்களால பண்ண முடியும். ஒரு சில டைம் அதாவது நம்ம வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டைம் இல்ல வந்து ஒரு பொங்கல், தீபாவளி, இல்ல கோயில் கொடை இந்த மாதிரி இடத்துல தான் நமக்கு நிறைய தைக்கிற மாதிரி இருக்கும். மற்ற டைம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 ப்ளவுஸ் வந்தாலே பெரிய விஷயம். அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால நீங்க வந்து நிறைய ப்ளவுஸ்லாம் என்னால தைக்க முடியாதுக்கா அப்படின்னு யோசிக்காம ஒரு நாளைக்கு ஒரு 3 ப்ளவுஸ் நம்ம தைக்க முடியாமையா இருக்கும், ஒரு 3 மணி நேரம் நமக்கு கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி யோசிங்க. நம்ம டயத்தை நம்ம தான் உருவாக்கணும். யாரும் வந்து நீ தைக்கிற அதனால நீ வந்து எடுத்துக்கோ அந்த டைமை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம தான் நமக்கான டைமை வந்து நம்ம சேவ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம வந்து வெளியில போய் வேலைக்கு போனாலும் நம்ம எல்லா விஷயங்களையும் வந்து நம்ம வந்து கத்துக்கிட்டு தான் பண்ணணும். அதே மாதிரிதான் இதுலயும் ஒரு சின்ன சின்ன விஷயம் நடக்குது. வீட்டுல வந்து நான் தைக்கிறேக்கா, ஒரு டிசைன் பண்ண சொன்னாங்க, அது வேற மாதிரி வந்துருச்சு, அவங்க சத்தம் போட்டாங்க அப்படின்னு என்ன நடந்தாலும் அதை வந்து சமாளிக்க கத்துக்கோங்க. சரிக்கா நான் அடுத்த ப்ளவுஸ்ல கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. இல்ல கரெக்ட் பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பா அதை பிரிச்சு வந்து சரி பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி விஷயம் வந்து நம்ம பண்ணும்போது நம்ம மேல அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும். நம்ம அவங்க என்ன சொல்றாங்கிறத நம்மளும் காது கொடுத்து கேட்கணும். அதே மாதிரி நம்ம சொல்றதையும் உங்களுக்கு கரெக்டா உங்களுக்கு புரிய வைக்கணும்.
சம்பாதிக்கணும். இது 2 இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த தொழிலில் உங்களால் நிறைய சம்பாதிக்க முடியும். நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய டெய்லராக இருந்தாலும் நீங்கள் போய் கேளுங்க, டெய்லர் ஷாப்லேயே இருக்கிற டெய்லர்ட்டே கேளுங்களேன். எத்தனை கஸ்டமர்கிட்ட திட்டு வாங்கியிருப்பீங்க, எத்தனை ப்ளவுஸை வந்து நம்ம வந்து சொதப்பிட்டோம்னு சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத கேளுங்க. எல்லாருமே அதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க. அவங்க அந்த இடத்துலயே வந்து இல்லை எனக்கு தையல் வராது இவங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு நின்றுதாங்கன்னா இன்னைக்கு இவ்வளோ பெரிய கடை வச்சு அவங்களால வந்து ரன் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் யார் என்ன சொன்னாலும் உங்களால முடியும் நீங்க நம்புறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால முடியும். பிளவுஸ்ல வந்து சின்ன சின்ன தப்பு வருதுக்கா, எனக்கு பயமா இருக்கு வெளியில தச்சு கொடுக்கறதுக்கு எதுவும் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணும்போது நார்மல் பிளவுஸ்ல ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி அதாவது ஒரு கஸ்டமரே ஒரு பிளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அக்கா நார்மல் பிளவுஸ் ஒன்று கொடுங்க நான் தச்சு தரேன் அது உங்களுக்கு கரெக்டா இருக்கு அப்படின்னா நம்ம நார்மல் சாரியில உள்ள பிளவுஸை தைப்போம் அப்படிங்கிற மாதிரி நீங்களே சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நார்மல் பிளவுஸ் தைக்கிறீங்க அவங்கள அதுல ஏதாவது ஆல்ட்ரி இருக்கு அப்படின்னா நம்ம வந்து சாரி பிளவுஸை வம்பாக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கொடுப்பாங்க, பிடிக்கல அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. அதனால நமக்கும் எந்த கஷ்டமும் கிடையாது, அவங்களுக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதே இது நம்ம நல்ல சாரியோட பிளவுஸை வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வாங்கி தச்சு ஏதாவது சொதப்பிட்டு அப்படின்னா கண்டிப்பா சத்தம் போட தான் செய்வாங்க. அதனால புது கஸ்டமரா இருக்காங்க உங்கள்கிட்ட இப்பதான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து நீங்க கண்டிப்பா வந்து ஒரு நார்மல் பிளவுஸ் வாங்கி தச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து சாரியோட பிளவுஸ் தைங்க. அப்போ உங்களுக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கும். அதே மாதிரி டெய்லி உள்ள ப்ளவுஸை டெய்லி முடிச்சு பழகுங்க. எப்போவுமே வந்து டெய்லி உள்ள வேலையை டெய்லி முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த தொழிலை வந்து நம்ம ப்ரெஷர் இல்லாமல் இருக்கலாம். இல்லை அப்படின்னா நான் ஒரு 2 நாளாக வந்து தைக்கவே இல்லை, இன்னைக்கு வந்து நான் தைக்க உட்காறேன் அப்படின்னா இன்னைக்கு தான் எல்லாரும் ஃபோன் அடிச்சு கேட்பாங்க, ஏக்கா என் ப்ளவுஸ் முடிச்சிட்டா என் ப்ளவுஸ் முடிச்சிட்டான்னு. அவங்களுக்கு நம்மளால பதில் சொல்லவே முடியாது, ஏன்னா தச்சாதானே நான் தச்சோன்னு சொல்லுவோம். இதே இது யார்ட்டையாவது தச்சுட்டேக்கா ஈவினிங் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னால் அந்த ப்ளவுஸ் அப்போ தான் உட்காந்து தச்சுக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம டெய்லி உள்ள வேலையை டெய்லி முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம பேசுறதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு கஸ்டமர் வந்து பிளவுஸை வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த பிளவுஸ்ல ஏதாவது ஆல்ட்ரி இருக்குன்னா ஃபோன் பண்ணி சொல்லணும்னு நினைப்பாங்க, இல்லை நல்லா இருக்குங்கிறத கூட சொல்லணும்னு நினைப்பாங்க. ஒரு சிலர்லாம் வந்து பிளவுஸை கொடுக்கறதோட சரி அதுக்கப்புறம் கஸ்டமர் அடிச்சா எடுக்கிறதே இல்லை. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுமே நிறைய டெய்லர் மேலே இருக்கு, நானுமே வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து அவங்க எதுவும் குறை சொன்னாலும் சரி இல்லை ஒருவேளை நல்லா இருக்குன்னு சொல்றது கூட கால் பண்ணியிருப்பாங்க, நம்ம அதை யோசிக்காம நம்ம வந்து ஃபோன் எடுக்கிறதே இல்லை. இந்த மாதிரி நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை மாத்திக்கோங்க. டெய்லர் தொழில் படிச்சுட்டு நீங்க 1 வருஷம் வந்து கண்டிப்பா வந்து கஸ்டமர்கிட்ட வந்து பேசி பழகி நீங்க எல்லார்ட்டையும் பழகுனாதான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இவங்க இப்படிதான் இருப்பாங்க, இவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிற ஐடியா கிடைக்கும். இந்தந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா நம்ம தச்சு பழகும் போது நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தச்சிருப்போம், வெளியே தச்சிருக்க மாட்டோம். அவங்களுக்கும் பெரிய குறை இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அப்படிங்கிறதுனால சொல்ல மாட்டாங்க. வெளியில தைக்கும் போது தான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒரு சின்ன சின்ன தப்பு வரும்போது நம்ம கரெக்ட் பண்ணதுக்கு நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். அதனால கண்டிப்பா வந்து வெளியில தச்சு கொடுக்கறதுக்கு பயப்படாம தச்சு கொடுங்க. என்ன லைட்டா ஒரு லூஸ் வரும் இல்ல டைட் வரும் இல்ல வந்து ஆம்கோல் சைடு வந்து எனக்கு வந்து கிளாத் வந்து வெளியே இருக்குக்கா, இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் மோஸ்ட்லி வரும். அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து கத்துக்கோங்க, அவ்வளவுதான். இதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த தொழில நிறைய சம்பாதிக்க முடியும். இந்த டிசைன் வந்து கஸ்டமர் கேட்டதுனால இதே டிசைன் வச்சிருக்கேன். அதனால டெய்லி வந்து தைக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க, கண்டிப்பா உங்களால வந்து நிறைய சம்பாதிக்க முடியும். மினிமம் வந்து இந்த மாசம் மட்டும் நான் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஏன்னா நான் டோட்டல் பண்ணி பார்க்கல. நீங்க வந்து இந்த மாசம் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து நான் மினிமம் ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்பதான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.